அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிரான போரில் பங்கேற்க மாட்டோம் என பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவித்திருந்த நிலையில் பிரிட்டனிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வரும் என தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் ஸ்டார்மர் தனக்கு எப்போதும் உதவிகரமாக இருந்ததில்லை என்றும் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் தங்களது செயல்பாடுகளை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை அமெரிக்க தூதரக செயல்பாடு இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வேலை முதல் அவசர சந்திப்பு வரை அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. சவுதி தலைநகர் ரியாதில் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டதை தொடர்ந்து கனடா தூதரகமும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படுவதாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதல் சர்வதேச விதிகளுக்கும் சர்வதேச உறவுகளுக்கான அடிப்படை கோட்பாடுகளுக்கும் எதிரானது என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியில் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று சீனா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமைதியான முறையில் அணுசக்தியை பயன்படுத்துவது அந்தந்த நாட்டின் உரிமை எனவும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவித்துள்ளார். சவுதி அராம்கோவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரிப்பு செய்யும் சீன நிறுவனமான ஜெஜியாங் பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் போதுமான அளவு கச்சா எண்ணெய் கிடைக்காததால் சுத்திகரிப்பு பணிகளை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெயை இந்த சீன நிறுவனம் சவுதி அராம்கோவிடமிருந்து பெற்று வந்தது. தற்போது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே நடந்து வரும் போர் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. இதன் வழியாகத்தான் மத்திய கிழக்கு நாடுகள் சீனாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கின்றன. சீனா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய்களில் 50% மத்திய கிழக்கிலிருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜேரா பகுதியில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதன் உதிரி பாகங்கள் புஜேரா எண்ணெய் தொழிற்சாலை பகுதியில் விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. எனினும் இதில் யாருக்கும் எந்த இழப்பும் ஏற்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானுக்குள் நுழைந்து கூடுதல் கட்டுப்பாட்டு பகுதியை கைப்பற்ற இஸ்ரேல் ராணுவத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில் லெபனான் ராணுவம் கூடுதல் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து பின்வாங்கியுள்ளது. முன்னதாக இந்த பகுதியை ஹிஸ்புல்லா கட்டுப்படுத்தி வந்த நிலையில் கடந்த கால போரின் ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த பகுதியை லெபனான் ராணுவத்திடம் கொடுத்துவிட்டு ஹிஸ்புல்லா வெளியேறியிருந்தது. தற்போது இந்த பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கும் நிலையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதல் தீவிரமடையும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேற்கு ஈரானில் உள்ள ஹமதான் பகுதியில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பேர் பலியாகி 25 பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கெர்மான் பிராந்தியத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 13 ஈரான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் விமான தளத்தில் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் தாக்குதல்களை எதிர்கொள்ள ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பங்களை சைப்ரஸுக்கு கொண்டு செல்ல பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை ஈரானில் உள்ள பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் 165 பேர் பலியானார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அமெரிக்காவிற்கு அழிவுதான், இஸ்ரேலுக்கு அழிவுதான், ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்று முழக்கங்களை எழுப்பினர். 165 பேரை ஒரே நேரத்தில் அடக்கம் செய்யும் மனதை உருக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஓமனின் துகும் வணிக துறைமுகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த எண்ணெய்